பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 81 முதலாம் வசனத்திலே இப்படியாய் ஆசாப் பாடுகிறார், நம்முடைய பலனாய் தேவனை கிம்பீரமாய் பாடுங்கள், யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி. ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் மனுக்குலத்துக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ஏன் அவன் அவ்வாறு சொல்லுகிறான்? யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோப் என்ற மனிதன் யோர்தானை கடந்து போகும் பொழுது வெறும் கோலும் தடியுமாக வெறுங்கையாய் கடந்து போனான். ஆனால் 20 ஆண்டுகள் கழித்து அவன் திரும்பி அதே யோர்தானுக்குள்ள வரும்பொழுது சொல்லுகிறான், நான் கோலும் தடியுமாய் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களுடையவனானேன். அப்படி என்றால் ராஜாக்களுக்குரிய சுதந்திரத்தோடு கூட அவனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவர். உங்கள் வாழ்க்கையிலே வெறுமையை தோல்வியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் உங்கள் வாழ்வை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் 2 பரிவாரங்களுடையவர்களாக ராஜாக்குழுகிற சுதந்திரத்தோடு விட வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.